Hi students, 12th மேக்ஸ் ஒரிஜினல் ஆன்சர் கீ. இதில் என்னென்ன ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து 90 மார்க்ஸ் எழுதுக்கான். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி மார்க்ஸ் கொடுக்கணும், டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஆகும், புக் பவுண்டில் என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. எப்படி மார்க் போடணும் அப்படிங்கிற டீச்சர்ஸ்க்கான ஜென்ரல் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கோடு ஏயில், தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்து கொஸ்டின் ஆப்ஷன் டி, ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆப்ஷன் டி, சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆப்ஷன் ஏ, செவன்த்து கொஸ்டின் ஆப்ஷன் டி, எயித்து கொஸ்டின் ஆப்ஷன் பி, நைன்த்து கொஸ்டின் ஆப்ஷன் டி, 10th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ, 11th கொஸ்டின் ஆப்ஷன் சி, 12th கொஸ்டின் ஆப்ஷன் டி, 13th கொஸ்டின் ஆப்ஷன் சி, 14th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ, 15th கொஸ்டின் ஆப்ஷன் டி, 16th கொஸ்டின் ஆப்ஷன் பி, 17th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ ஆர் சி ரெண்டுமே எழுதினா மார்க் கொடுத்துருப்பாங்க. ஏ எழுதிக்கணும், சியும். 18th கொஸ்டின் ஆப்ஷன் சி, 19th கொஸ்டின் ஆப்ஷன் டி, 20th கொஸ்டின் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1ல் 21லேருந்து 30 முடிய இருக்குது. என்னென்ன ஸ்டெப் இருந்துச்சு அதுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலாவுக்கு மார்க் கொடுக்கணும், ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறோம், மார்க்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னாலும் அதே தான். 1 22லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைஸாக தான் மார்க்ஸு, ஸ்டெப் வைஸ் தான் மார்க்ஸு. 25 மட்டும் எது எழுதினாலும் மார்க்ஸ் கொடுக்காங்க. 25 மட்டும் எது எழுதினாலும் மார்க்ஸ். நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும், அது மெயின். அட்டன் பண்ணாமல் தான் இல்லை, அட்டன் பண்ணியிருக்கணும். கொஸ்டின் அட்டன் பண்ணி ஏதாவது கொஞ்சம் நீங்கள் எழுதிக்கணும். 26 ஏன்னா நம்ம 7 கொஸ்டினாக நல்ல போகும், அதனால பார்த்தீங்கன்னா சாய்ஸில் விட்டுருப்போம். இப்போ 30 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின். மீதிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாய்ஸில் விட பார்த்துருப்போம். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், 25 மட்டும் அட்டன் பண்ணிங்களுக்கு மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 எழுதணும், நமக்கு 3 மார்க்ஸு. நமக்கு என்ன பண்ணுறோம், இதுலேயும் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 31லேருந்து 40 முடிய இதுக்கும் மார்க்ஸ் அலாட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறது. இதுவும் ஸ்டெப் மார்க்ஸ் தான். ஸ்டெப் மார்க் நமக்கு இதில் ஸ்டெப் மட்டும் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருப்பாங்க. இப்போ 31க்குலாம் வேறு மெத்தட் ஏதாவது இருந்தால் கூட மார்க்ஸ் உண்டு, ஓகேங்களா. 32 பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலு. டேன்ஜென்ட் எழுதிங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுக்காங்க, நார்மலுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்காங்க. 33 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெக்டர் அல்ஜிப்ராலாம் அதுவும் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், அதுக்கு கொடுக்குறது தான். 34 35 36லாம் ஃபார்முலாவில் கொஸ்டின்ஸ் மட்டும் இருந்தால் கூட மார்க்ஸ் உண்டு இதில். 37 38 39 40க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்ஸ் ஸ்டெப் மார்க்ஸ் போடுறாங்க. அதுலேயும் ஒரு ஸ்டெப் மார்க் உண்டு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 5 மார்க் அட்டன் பண்ணணும். அதில் எய்தர் சாய்ஸ் உண்டு. 41ல் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் அலாட்மெண்ட்டுக்கு ஸ்டெப் மார்க் தான் போடுறாங்க. ஸ்டெப் இருந்தால் கூட நமக்கு மார்க்ஸ் வரும், ஸ்டெப் இருந்தால் கூட மார்க்ஸு. அதிலே 42லேயும் ஏபி, 42க்கும் ஏபி அதுக்கும் மார்க்ஸ் தான் அலாட் பண்ணுறாங்க. ஏபியில் அதில் ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ணணும். 43ல் ஏபி அதில் ஏதாவது ஒன்று தான், ஏஏ அல்லது பிஏ தான் அட்டன் பண்ண போகிறோம். அது அப்டாய்காமு இதெல்லாம் அப்டாய்காமு போடுறாங்க. அப்டாய்காமுக்கு மட்டும் மார்க்ஸ் 1 மார்க் கொடுக்காங்க, அதையும் பார்க்கணும். டயகாமுக்கு மட்டும் 1 மார்க்ஸு. 44க்கு ஏபி அதுலேயும் நமக்கு வந்து ஸ்டெப் மார்க் உண்டு. 44க்கு ஏ அப்டாய்காம் உண்டு, அதுக்கு 1 மார்க்ஸ் போடுறாங்க. 45 ஏ அண்ட் பி பார்த்தீங்க, அதுலேயும் ஸ்டெப் மார்க் தான். ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஸ்டெப்பு தெரிஞ்சால் கூட மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸில் ஃபுல் மார்க் காட்டினாலும் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 25 மார்க் எடுக்கணும், அதில் வந்து நீங்கள் 21 மார்க்ஸ் இருக்குது. 18 அடிக்கலாம். 18 நான் புக் பேக்குன்னு நினைக்கிறேன், அதில் 18 நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். மீதி கூட 7 மார்க் தான், ஸ்டெப் இருந்தால் கூட மார்க்ஸு. 46 ஏபி இதுலேயும் ஃபார்முலா அப்டாய்காம் போடுறாங்க, ஃபார்முலா கொடுக்காங்க. 47 ஏ அண்டு பி, 47 ஏ அண்டு பி. If any mistake in the table, then award 2 marks for the table. டேபிளுக்கு மட்டும் 2 மார்க்ஸ். ஏதாவது தப்பு தான் கூட நீங்கள் எதுனா கூட என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதில் 47ல் ஏ. 47 பி தெரியும் உங்களுக்கு, அதுவும் ஈஸியாக தான் அட்டன் பண்ணியிருப்போம். ஓகே, தேங்க்யூ.